பெற்றாலும் நேரில் பெறுவீங்க அப்படின்னு சரதா சொன்னாங்க. ஆரம்பத்தில் ஈமான் கொண்ட சாபான்னு சொல்லலை, பது சாபாவை கலந்து கொண்டோன்னு சொல்லலை, ஓதுவது கலந்து சொல்லலை, கடைசி நேரத்தில் அபூபக்கர் கலந்து கொள்ள வேண்டும். அவங்க கடைசி காலத்தில் கடைசி ஒரு 3 வருஷம் ஈமான் கொண்டாங்க. ஆனால் அதிகமான ஹதீஸ்களை ரிவாய் செய்த பெருமானார்ல அபூபக்கர் இருந்தாலும் இருக்காங்க. அவங்க சரி இப்படிலாம் இருக்கும் பொழுது இப்போ சரதார் சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய தோழர்களை யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேரில் பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க, அதில் யாரையும் பிரிச்சுக்காமல ஆரம்பத்தில் கொண்டவங்க, ஆரம்பத்தியா கொண்டவங்க, பதினஞ்சு கலந்து கொண்டவங்க, கலந்து கொண்டவங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. யாரை பின்பற்றினாலும் நேரில் பெறுவீர்கள் என்று சொன்னாங்கன்னாக்க, உண்மையிலேயே எனது ரசூலுல்லாஹ்வுடைய வாசறையில் அவங்களாம் பயன்படுறாங்க. யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாசறையில் ஈமானோடு உள்ள உட்கார்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஈமான பரிபூர்ணம் கொடுத்து இதை சொல்றாங்க. பெரியவாசராக ஸ்ரீகுமாருடைய சன்னிதானத்தில் யார் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அவருடைய ஞானத்தை பெற வேண்டும் என்று உட்கார்ந்து அவருக்கு பணிவிடை செய்து உலகத்தில் ஆசையே இல்லாமல் இருந்தால் அவளுக்கு ஞானத்தை கொடுத்துருவான். நீ பார்க்க அன்னைக்கு எத்தனையோ செய்வார் இருக்கிறாங்க, ஆளுங்கள் அல்ல, சாதாரண தான். ஆனாலும் அவன் எப்படி நாம ஹதீஸ்கள் ஆயிரத்துலாம் விளையாடுது. இந்தாத மகாதினத்தினாலே பெரிய ஒரு ஆளும் அல்ல, சாதாரண மனிதர் தான். ஆனாலும் ஆயிரக்கணக்கான ஆளுங்களோடு போய் வாங்கினாங்க. அப்போ அவன் எதிர்ப்பு பக்கப்படுவாங்க. அவங்களுடைய உஸ்தாத் அவருடைய சேது முகமது ஜக்காலே யாரும் வரல, ஒரு மக்தமஸ்தல் ஓதக்கூடிய ஒரு சாதாரண உஸ்தாத் தான். ஆனால் அவங்கள்ட்ட பயிற்சி பெற்றவங்க தான் இந்த மகாதினத்தினாலே. இப்படி சரி அங்கேயே போறீங்க, வேணாம் போய் அழுத்து யாராவது ஆலயம் அல்ல, ஒரு வியாபாரி தான் இருந்தாலும் அவங்களுக்கு நல்லா பெரிய மாற்றம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட வேணாம் போய் அழுத்து 8 ஹலீஃபாக கொண்டாங்க. 8 ஹலீஃபாக்கள் எல்லாம் முத்தார ஆளுங்க. 8 வந்தவங்க ஆணிபாவம் வந்தவங்க அதாவது கரூர் ஹக்கீம் சா பெரிய ஆளுங்க அப்படின்னு தான் இல்லைங்களா வந்துச்சு. அந்த எடுத்துட்டு வந்தவங்க பெருகுள்ள மீனாக எடுத்துவங்க. அப்புறம் அவர் சுகத்தில் பசுதாரத்துடைய பக்கத்து உஸ்தாது இவங்கெல்லாம் அவங்கள்ட்ட மையத்து பெற்று ஹலீஃபாக்கள் ஆனாங்க. அவர் சாதாரண வியாபாரி தான். அவர் ஒரு தடவை ஒரு மாதம் அவருக்கு போயிருக்கார். போயிருக்கும் பொழுது அந்த மாதம் சோதிக்கணும் என்பதற்காண்டி நீங்கள பெரிய ஆலயமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா நான் ஆலயமா இல்லை, பெரிய சேகம் சொல்கிறேன், நல்ல ஒரு பயிர் வாங்கிக்கலாம், நாட்டு வாங்கி ஆஃபீஸர் வாங்கிக்கலாம்ல, அவ்வளோ சரிவாகல அப்படின்னாங்க. இல்லைப்பா என்னை தேடி பண்ணிட்டாங்க, நான் முடியாது முக்கியம் பண்ணிட்டாங்க, மூணு கேட்டாங்க. சரி நான் கேட்க பதில் சொல்லிங்களா அப்படின்னாங்க. நீங்கள் கேட்கறது பதில் சொல்கிறப்போ நான் சாதாரண அனுப்புவான் அப்படின்னு சொல்கிறேன். எதுக்கு எல்லாத்தையும் தன்னை தவாறு தாழ்த்தி விடுறாங்க. அதை வந்து கேட்டாரு, இந்த ஹதீஸ் ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்டார். அதாவது வேலைப்படுத்தி கேட்டவனே அவங்க சொன்னாங்களா, நெத்தியை பாருப்பாங்க, நெத்தியை நல்லா ஒத்துப்பாரு, நீ சொல்லக்கூட அது அப்படியே ஓடிட்டு இருப்பாரு. அதே மாதிரியே அந்த எவர் கேள்வி கேட்டாரோ அவர் அவங்களுடைய நெத்தி ஊத்து பார்த்தாங்க, அந்த அரசு அப்படியே எவ்வளவு அப்படியே ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்றது. நோக்கம் என்ன சொன்னாங்க, சாதாரண ஆளுங்கள்லாம் ஒரு சேதா வரக்கூடிய தகுதியில அவருடைய சேகக்கூடிய நம்முடைய இந்தியாவுடைய பிரதான அஜிபாவா அவங்க செய்வாங்களாம். தன்னுடைய சேதுக்கு வந்து வயசான காலத்தில் நடக்கூடிய காலத்தில் பள்ளங்களை தூக்கி வச்சு இடத்துக்கு போவாங்க. எங்கே போனாலும் அவரை கூப்பிட்டே போவாங்களாம். இப்படி அதை தூக்கி வச்சு போவாங்க. இப்படியே பல வருடங்களாக தூக்கி வச்சுட்டு அவனை போய் 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 கடைசியில் அந்த சேகத்தோடைய சீதராகிய சேகு வந்து ராஜா குழந்தையார் பார்த்து சொல்கிறாங்களா, அவங்க சொன்னாங்களா, அல்லா எனக்கு என்ன இன்மை கொடுத்தாலும் எந்த யானத்தை கொடுத்தாலும் அதையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு, ஆனால் மக்கள் மத்திய
மத்தியில் நீ தான் பெருவழி வாங்கணும் துவாசிட்டு என் பேர் எழுதக்கூடாது அப்படின்னு துவாசிட்டாங்க. அந்த துவாவுடைய பறக்கிறது தான் செயல்பந்த ராஜாமணிகளுடைய பேர் உலகம் பூரா பரவி இருக்குது. காரணம் என்னன்னாக்கா அவருடைய செஞ்ச இவர் செஞ்ச கிருமத்தினால அவர் செஞ்சுவாங்க. ஆக ஒரு துவா கிடைக்கணும்னு சொன்னாக்க கிருமத்து வேணும். நம்ம ஒரு ஆலிமால அந்த பிரச்சனை மாற்றத்தை உண்டாக்கி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி மாற்றத்தை உண்டாக்கி கொடுத்தா சாபாக்கள். சாபாக்கள் 1 லட்சத்துக்கு மேலே சாபா இருந்தாங்க. எல்லா சாபாக்களும் ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்தாங்க. சன்னிதானத்தில் ஒரு ஹதீஸ் சொல்லிட்டாங்க, கைருல் குரூனி கர்ணி, காலத்தில் சிறந்த காலம் என்னுடைய காலம். கர்ணி என்ற வார்த்தைக்கு ஒரு நூற்றாண்டு அர்த்தம். சரதாசம் சாபாக்கள் சென்ற காலம் ஒரு நூற்றாண்டு. அது ஒரு நாள் ஒரு நூற்றாண்டு முடியும் பொழுது சாபாக்கள் யாருமே கிடையாது. அதை விட தாவி வந்தாங்க. அது 2ஆம் நூற்றாண்டு. தாவியுடைய காலம் முடியும் போது தாவி வந்தாங்க. அது ஒரு நூற்றாண்டு. இந்த 3 சொல்லியிருக்காங்க, கைகள் கூடை கல்வி தும்மல்லது இருக்கணும், தும்மல் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு பண்ணிட்டான். அதுமாதிரி சொல்லவே இல்லை. காலத்துக்கு சிறந்த காலம், பொருட்காலம், என்னுடைய காலம், அதுக்கு அடுத்த காலம், அதுக்கு அடுத்த சொல்லி பண்ணிட்டாங்க. காரணம் என்ன சொன்னாங்க, இந்த 3 காலத்துக்கு 3 நூற்றாண்டுக்குள்ள இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்த பெரியாரெல்லாம் வந்து போயிடுவார்கள் அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் 4 கலீஃபாக்கள் போயிட்டாங்க, 4 மதுகபடி இமாமத்துக்கு போயிட்டாங்க. சிஹாசன் சொல்லக்கூடிய 6 கிரந்தங்கள் எழுதிய அந்த இமாம்களும் இந்த 300 நூற்றாண்டு போயிட்டாங்க. அதனால அந்த கிதாபெல்லாம் மக்களுடைய மக்கள் வந்துருக்குது. சிஹாசன் சொல்லக்கூடிய 6 கிரந்தங்களும் 4 மதுகபடி இமாம்கள் பேர் வந்து இன்னைக்கு உலகம் போல பரவிட்டாங்க. அதுக்கெல்லாம் நிறைய பேர் தான் மது உண்டா பார்க்கத்தாங்க முடியுது. எத்தனை மது உண்டாத உருவாத வேண்டி 30க்கு மேல் உள்ள மது உண்டாச்சு. அதெல்லாம் அனுபவிச்சு. காரணம்னாக்க அந்த பொருட்காலத்தில் இவர்கள் இல்லை. பொருட்காலத்தில் உள்ள இமாமங்களாக நடுவண்ட தப்புவா உள்ளவர்களாக இருந்தாங்க, இது தகஜூர்களாக இருந்தாங்க. எல்லா விதமான கையான காரியங்கள் நிறைய பண்ணி இருந்துச்சு. அதனால அவங்களாம் அதில் சிறந்து வருகிறாங்க. இன்றைய அளவுக்கும் கிராமத்து வரைக்கும் இந்த 4 மதுக்கு அழிவே அழியாது. அது இருந்துகிட்டே இருக்கும். அதை பின்னுள்ள மக்கள் எப்படி அதை காரணம்னாக்க நாங்கள் பொருட்காலத்தை தோன்றிக்கிறோம். அதே போல அந்த ஹதீஸ் நம்ம 6 சித்தாசத்தை முடிக்கிற ஆளுக்கும் இதெல்லாம் நிறைய கிட்ட இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட இந்த 6 கித்தாபுடைய முக்கியத்துவம் வேற கித்தாபு கிடையாது. அதனால என்ன சொன்னாங்க, சல்லல்லாஹு கால பொருட்களம் யாரெல்லாம் சஹாபா ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்தார்களோ இமாரோட அவர்களால் நேரில் பெற்று விட்டாங்க. அதுக்கு அடுத்த காலம் 2ஆவது காலம் வந்துச்சு. சாபா, அதாவது சாபாக்களும் தாபியும் சேர்ந்து காலம். முதல்ல ரசூலுல்லாஹும் சாபாக்களும் சேர்ந்த காலம், பிறகு சாபாக்கள் தாபியும் சேர்ந்த காலம். இது 2ஆம் நூற்றாண்டு. இந்த காலத்தில் சாபாக்களுடைய சன்னிதானத்தில் எந்த தாபியில் உட்கார்ந்தார்களோ அவனாக அவங்களுடைய பயமான கேட்டு அமல் செஞ்ச போதும். அதுக்கு அடுத்த காலம் தாபின்னு தபத்தாங்கள் வந்துச்சு. இந்த காலத்தில் எப்படின்னாக்க தபத்தாங்கள் தாபியினுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்தாரு, அவனை பேசப்பட்டு கேட்ட பார்த்தாரு, அவங்க வந்து ட்ரெயினிங் எடுத்தாங்க. இது ஒரு பொருட்காலம். இதுக்கு பின்னாடி சும்மா இதில் எவ்வளோ அப்படி ஏற்கொண்டே போகலாம். இப்போ எப்படின்னாக்க நம்மளை வந்து எப்படின்னாக்க நம்மளாக்க துனியாவுடைய முகத்தை அழைக்கிறோம். துனியா கட்டி அழைச்சிருக்கோம். நிறைய காசு வேணும், பணம் வேணும். இந்த எண்ணத்தை ஒரு வதித்தவர் வந்து அல்லாவை அடைய நோக்கம் யாருக்கு வரும் கஷ்டம் வருது வருவாங்க. செய்யணும் பயந்து சொல்லுவாங்க, அவா கஷ்டமாக இருக்குது, வீட்டில் சிரமமாக இருக்குது, துவாச்சிங்க, எவ்வளோ துவாச்சிங்க, அது துவாச்சிங்க. இது சொல்றதே வராங்க. பேர் வந்து அல்லாவை அடையணும்னு சொல்றதுக்கு யார் வர தயார் இல்லையா? எல்லாம் வராங்க. என்ன சொல்ல இருந்தாலும் நோக்கம் என்னன்னாக்க துனியாவில் முழுமை பெற நோக்கம் இருக்குது. அதனால அப்படின்னா ஒரு 120 1000 இருப்பாங்க. எல்லாம் அடையிறது கூட ஆமாம். இப்போ அது கிடையாது, இப்போ கிடையாது போகுது. சரி, இந்த 3 நூற்றாண்டுகள் வந்தக்கூடிய பார்த்தீங்கன்னா சல்லாஹ்வுல்லாஹ் சிறப்புக்குரியவர்கள், நல்லவர்கள் என்பதாக சஹாபாக்களை பார்த்து முடிவு செஞ்சாங்க. ஆக ஒரு யாரும் ஒரு முக்கியத்துவம் வாங்குறாங்களோ ஒன்றும் ஏதாவது ஒரு காரியத்தை
அவர் உபதேசத்துக்கு வந்து சாப்பிடுறாங்க. இப்படி ஒன்று பின் ஒன்றாக வரக்கூடிய முக்கியத்துவம் செஞ்சாங்க. இன்னைக்கு யாருக்கானாக்க ஷேகுமார் இருப்பாங்க, அதை உலமாக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் நான் இந்த காலத்துக்கு போனேன், வெற்றிக்கான துவா செஞ்சேன். அவர் உண்மையிலே எல்லாம் சொல்லுவதாக இருந்தாங்க, துவா செய்வார். துவாசை மாற்றம் உண்டாயிரும். ஆனால் மாப்பிள்ளைக்கு சரியான சம்பளம் கொடுக்காதனால அவங்க சொன்னாங்க, இவன் வந்து துவா சொல்கிறானா, இவனே சம்பளம் கொடுக்கறதில்லை, இதெல்லாம் கொடுக்குது, என்ன பண்ண நல்லா அவனுக்கு ஒரு கொடுக்காரலாம் அப்படின்னு துவா செய்யறாங்க உலமாக்கள். என் காரணம் என்னக்க ஒன்று கொடுக்காரல என்ன சொல்ல போயிடுச்சு காரணம் ஏன். ஆக எல்லாரும் செயல்பட்டாக்க பெரிய மாற்றத்தெல்லாம் கொடுப்பான், சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த ஊர் மக்களை கண்டிப்பாக வச்சுக்கணும், அவனோட துவா வாங்கணும். துவா கொண்டுதான் அவங்க சிரிப்பாங்க. அவளை சரியில்லை அப்படின்னாக்க ஊர் சிரிப்பாங்க. அதனால சொல்லுவோம், என்ன செய்ய நம்ம என்ன செய்யணும், ஊரில் நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சாங்க அவங்க மரியாதை செய்ய பழகிக்கணும். எப்படி சஹாபாக்கள்லாம் வந்து அதற்கு முன்னாடி உள்ள காலத்தில் எப்படி வந்து ஆபரேஷனுடைய பௌசாலுடைய தலப்பாவை முன்னாடி வச்சு இருந்தாலோ அதே மாதிரி நல்லவங்களை வந்து துவாவோடு நாம் வந்து காணி செஞ்சாலும் அல்லா கட்டி கொடுத்துருவோம். செஞ்சுக்கலாங்களா? அல்லா நம்முடைய கவனிச்சு வாங்க. என் புதூர் திக்ர் மஸ்ஜித் சிஸ்தியா சேனல் சேலம்.